இன்றைக்கி வீட்டில் எந்த காயுமே இல்லை. என்னடா குழம்பு வைக்கிறதுன்ட்டு ரொம்பவே குழப்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம தோட்டத்தில் தான் புளிச்சக்கீரை இருக்கே, அந்த கீரையை வச்சு குழம்பு வச்சிடலான்னு தோட்டத்துக்கு போய் பார்த்தேன். நல்லா நிறைய கீரை இருந்தது. அதில் கொஞ்சம் கீரை தான் கிள்ளிட்டு வந்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லா கீரையுமே கிள்ளிட்டேன். பாருங்கள், இந்த சின்ன அண்ணன் கூட ஃபுல்லாக கீரை இருந்துச்சு. ஆனால் இது வேக வச்சதுமே கொஞ்சம் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அலசிக்கிட்டேன். ஏன்னா இதில் நிறைய அழுக்கு இருந்தது. இந்த இலை ஃபுல்லாகவே ரொம்ப டஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் அலசி எடுக்கும் போதே அதில் வந்து அப்படியே கருப்பு கலரில் இருந்தது தண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய பேருக்கு புளிச்சக்கீரை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு புளிச்சக்கீரை ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் நான் அரைக்கீரை சிறுக்கீரைலாம் சாப்பிட்றேன். சின்ன வயசுலாம் புளிச்சக்கீரை தான் எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. நானும் அந்த கீரையை தான் விரும்பி சாப்பிடுவேன். இந்த கீரைக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு அப்படி இல்லைனாக்கா முட்டை செஞ்சாக்கா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் முட்டை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு புளிச்சக்கீரை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து அடுத்தது வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு ஏற்கனவே உரித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டு அது கூடவே பச்சை மிளகாய் வந்து நிறைய சேர்க்கணும். இதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகாய் ஒரு 10 போல் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தை அரைஞ்சி போட்டுட்டு அதுக்கு அடுத்தது தக்காளியும் அரைஞ்சி போட்டுட்டு வேக விட்டுட்டேன். அப்புறம் ஏற்கனவே முட்டை வேக வச்சுருந்தேன். அந்த முட்டையை எடுத்து உரித்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டேன். என்னோட சன்னுக்கு அந்த கீரை குழம்புலாம் வச்சா முட்டை தான் ஃப்ரை பண்ணி கேட்பான். அதனால் வந்து முட்டையை வேக வச்சு அதை உரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பாதி பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். மிளகாய் தூள் குழைச்சிக்கிட்டு பக்கத்து அடுப்புலேயே தோசைக்கல்லை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த மிளகாய் தூள் ஊற்றிட்டு அது கொஞ்சம் வெந்ததுமே அதில் முட்டை எல்லாத்தையுமே போட்டுட்டேன். பக்கத்துலேயே கீரை வெந்துடுச்சான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. அதனால திருப்பி விட்டுட்டேன் இன்னொரு பக்கம். சரி, இந்த டைமுக்குள்ளே எனக்கு ரொம்ப பசி எடுத்துடுச்சா, அதனால் டீ போடலான்ட்டு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டீ போடலாமா காஃபி போடலாமான்னு யோசிச்சு பார்த்தேன். காஃபி போட கொஞ்சம் சீக்கிரம் போட்டுடலாம். ஆனால் டீ போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு டீயை விட காஃபி தான் பிடிக்கும். அதனால் காஃபி போடலான்ட்டு காஃபி தூள் பாக்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் காஃபி தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா காஃபி, அது கூட பட்டர் பிஸ்கெட் எனக்கு பிடிச்சது. ரெண்டுத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த புளிச்சக்கீரை வெந்திருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு சட்டியில் மாற்றிட்டு அது வந்து நானும் என்னோடய அத்தையும் சேர்ந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். புளிச்சக்கீரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடையிறதுக்கு மற்ற கீரையை விட. நாங்கள் எப்போவுமே புளிச்சக்கீரையில் அந்த வேக வச்ச தண்ணி வந்து சேர்க்க மாட்டோம். நீங்கள் சேர்ப்பீங்களான்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டேன். அடுத்தது அதில் மிளகாய் ஏற்கனவே கிள்ளி வச்சுருந்தேன். அந்த மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுமே அதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருந்தேன். அந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதில் கடைஞ்சி வச்சுருந்தேன் அந்த கீரையை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி, அந்த சட்டியில் அந்த கீரைலாம் ஒட்டிட்டு இருந்தது, அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் அதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை சாப்பிட வேண்டியது தான், வேறு என்ன வேலை. ஒரு பிளேட் எடுத்து அதில் சாதம் போட்டுட்டு புளிச்சக்கீரை ஊற்றிட்டு முட்டை வச்சு சாப்பிட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.